ஹலோ பட்டூஸ், இசையால நம்ம எல்லாரையுமே மயக்கி வச்சிருக்க ரெண்டு முக்கியமான இசை தங்கங்கள்னா நம்ம ஜிவியும் விஜய் ஆண்டனியும். அவங்க ரெண்டு பேரும் இப்ப நடிப்புல ஒன்னா களமிறங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரோட நடிப்புல படத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போற படம் டியர் ரோமியோ. அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். என்ன ரெண்டு வேற வேற படம் தானே, ரெண்டோட டைட்டிலையும் ஒன்னா சொல்றேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ரெண்டோட கதைக்களமும் ரெண்டோட ஆக்ட்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் ஆயிருக்கும். அதனால தான் ரெண்டோட டைட்டிலையும் ஒன்னா சொல்றேன். ரெண்டு பேரோட கதையுமே ஒன்னா நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆக்டர் இளவரசு பார்த்தீங்க அப்படின்னா ரோமியோ படத்தில் நம்ம விஜய் ஆண்டனிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதே ஆக்டர் இளவரசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியர் படத்தில் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயினுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அடுத்தது நம்ம தலைவாசல் விஜய், அவர் பார்த்தீங்கன்னா ரோமியோ படத்தில் நம்ம ஹீரோயின் மிருனாளினிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அடுத்து அப்படியே இங்கே டியர் மூவிக்கு வந்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ், அவருக்கு தலைவாசல் விஜய் தான் பார்த்தீங்கன்னா அப்பாவா நடிச்சிருப்பாரு. நம்ம ரோமியோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் கல்யாணம், இதுதான் நம்மளுக்கு கதையே ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம டியர் படம் ஜிவி பிரகாஷ்க்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன்லேயே கல்யாணம். ரெண்டு படமே அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜில் தான் பார்த்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கதை நல்லபடியாக தானே ரெண்டு ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா நம்மளுக்கு ரோமியோ படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சீனு, அதுவும் டைவர்ஸ் கேஸ்க்காக ரெண்டு பேரும் போய் நிற்பாங்க. இதுதான் நம்ம ரோமியோ படத்தோட கிளைமேக்ஸ். அடுத்தது அப்படியே நம்ம டியர் படத்துக்கு வந்தோம்னா நம்ம ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோர்ட்டுக்கு அதே மாதிரி டைவர்ஸோடு போய் தான் ரெண்டு பேரும் நிற்பாங்க. அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும். நம்ம ரோமியோ படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருப்புனா பயம். அதுக்கு காரணம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக். அவர் குடும்பத்தில் இருக்க ஒரு நபர் விட்டுட்டு போனதுனால அவருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படியே அடுத்து நம்ம டியர் படத்துக்கு வரலாம். நம்ம ஜிவி பிரகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சைலண்ட் ஸ்லீப்பர். தூங்குறப்ப ஒரு சின்ன சவுண்டு, அதாவது பென்சில் விழுகிற சவுண்டு கேட்டால் கூட அவர் எந்திரிச்சிருவார். அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்தில் இருக்க நபர் ஒருத்தர் பிரிஞ்சு போனதுனால தான் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ரெண்டு படத்தோட கதையுமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையாக இந்த படத்தோட கதையை சொல்லிட முடியாது. இப்போ நம்மளுக்கு ரோமியோ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 34 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்க நம்ம விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பொண்ணை மனசார விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். வெளிநாட்டிலேருந்து உள்ளூருக்கு வர்றவர் இவங்க பார்க்குற பொண்ணெல்லாம் அதனாலேயே வேணான்னு சொல்லிட்டு ஒரு டெத் வீட்டில் நம்ம ஹீரோயினை சந்திப்பார். சந்தித்த உடனேவே இவருக்கு மனசுக்குள்ள அந்த காதல் பூத்த உடனே வீட்டில் சொல்லி இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கோ எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறது வாழ்நாள் கனவாக இருக்கும். அந்த கனவுக்காகவே ஐடியில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ட்ரை பண்ணிட்டு சென்னையில் போய் தங்கி அவங்க ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு இப்படி அவசரமாக விஜய் ஆண்டனி வந்து கேட்டோடனே ஓகே பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனிக்கு இவங்களுக்கு செட் ஆகலாம், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இந்த டைவர்ஸ் கொடுக்காம எப்படியாவது நம்ம மனைவியோட காதலை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறது தான் நம்ம விஜய் ஆண்டனியோட முழுமையான கதையே. இந்த படத்தில் இருக்க பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம விஜய் ஆண்டனி எப்பொழுதும் போல கேஷுவலான கேரக்டராக இருக்கிறதுனால இதில் ஒரு அப்பாவியான கேரக்டர் தான். அவர் ஹீரோயிசம் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புமே தவிர அப்பாவியான கேரக்டர்லாம் அவரோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அருமையாக பொருந்திருக்கு, சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இதில் அவரோட மெச்சூர்டான நடிப்பை நம்ம எந்த சீனில் பார்க்கலாம்னா கல்யாண மேடையில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை சந்தோஷமாக தாலி கட்டிட்டு அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்களோட கண்ணீர் துளி நம்ம ஹீரோவோட கையில் விழுந்த உடனே அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த எக்ஸ்பிரஷன் செமையாக இருக்கும். அதை விட ஹைலைட்டான எக்ஸ்பிரஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மலையில் ஒரு சீன் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம விஜய் ஆண்டனி ஹீரோவாக அவங்க நடிக்கிற படத்தில் நடிக்கும்போது அவங்க இவரோட பேரை சொல்கிறதுக்கு பதிலாக
நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு பேரை சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகி அவர் அப்படியே ரிவர்ஸில் நடந்து போயிட்டு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். உண்மையில செமையாக எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாரு. இந்த நடிப்பெல்லாம் ஓகே, ஆனால் படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது கதையில் அந்த அளவுக்கு ஸ்டஃப் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட கதைன்னு சொல்லிட்டு ஒன்லைனில் சொல்லணும்னா, முதல் விஷயம், மனைவியோட கனவை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு போராடுறது. அப்படின்னா இது புதுமையான கதை இல்லை. நம்ம இங்கிலீஷ்காரன் படத்தில் சத்யராஜ் எப்படியாவது நமிதாவை ரன்னிங் ரேஸில் ஓட வைக்கணுங்கிற மாதிரி, நம்ம சூரிய வம்சம் தரத்துக்குமாரி எப்படியாவது தேவயானியை கலெக்டராக்கி பார்க்கணுங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் நம்ம தமிழ்லேயே வந்துருச்சு. இது இல்லாமல் பிடிக்காத கணவனை கதவை சாத்தி வெளியே தள்ளுற மனைவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு மௌனராகம்லேருந்து இப்போ வந்த ராஜாராணி வரைக்கும் எல்லா படத்துலையும் அந்த கதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தில் புதுசாக எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. சரி, யோகி பாபா இருக்காரு, அவரோட காமெடியாவது கொஞ்சமாவது கை கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா யோகி பாபுவே ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர்னு வராரு. இந்த படத்தில் அவர் வர்ற இந்த ஒரு சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, தேடி வந்து விஜய் ஆண்டனிக்கு உதவி செய்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பார். எதுக்கு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு விஜய் ஆண்டனி கேட்பார். அப்போ தான் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். உண்மையிலே எனக்கு அந்த டைலாக் பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா உதவி செய்யலைனா எவனும் வந்து உதவியே செய்யலைங்கிறீங்க, தேடி வந்து உதவி செஞ்சால் எதுக்கு நீ உதவி செய்ய வர்றேங்கிறீங்க, என்ன தான்ப்பா நீங்கள் பண்ணணுங்கிறீங்க அப்படிம்பாரு. சத்தியமாக இதுதான் உண்மை. இந்த டைலாக் உண்மையிலே அந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம டியர் படத்தோட கதைக்கு வருவோம். அந்த படத்தோட கதை என்னன்னு நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி குட் நைட் படத்தில் பார்த்தோம் மோட்ரு மோகன், அதே மாதிரியே இங்கே ஹீரோயினை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு கதையோட கருங்கிறது நல்லாவே தெரியும். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கதையை சிம்பிளாக சொல்லிடலாம். நம்ம ஜிவியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் சேனலில் சேர்ந்து எப்படியாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரை இன்டர்வியூ எடுக்கணும், அதை பார்த்து எங்கள் அம்மாலாம் பெருமைப்படணும் அப்படிங்கிறத ஒரு ஆசையாகவும் வாழ்நாள் கனவாகவும் வச்சுருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு அண்ணே சரவணன் சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் பெர்ஃபெக்டான ஒருத்தராகவும் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய நம்ம தலைவாசன் விஜய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோக்கு 4 வயசு இருக்கும்போதே கடன் பிரச்சனையினால அவங்க அம்மாவையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அதனால முழுக்க குடும்பத்தை தலையெடுத்து காப்பாத்துறது நம்ம ஜிவியோட அண்ணனாக வரக்கூடிய காளி வெங்கட் தான். உண்மை என்னன்னா, அவர் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நிறைய கேரக்டர் சூப்பராக நடிச்சு தன்னை ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரோல் அவருக்கு தொடர்ந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அநீதி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அர்ஜுன் தாஸ்க்கு அப்பாவா ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். மனுஷன் கொஞ்சம் சீன் வந்திருந்தாலும் அப்பா கேரக்டரில் செமையாக நடிச்சு அந்த சீனை பார்த்தா அழுகாதவனே கிடையாது. அந்த அளவுக்கு காளி வெங்கட் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி நிறையா படம் சொல்லலாம். ஆனால் அப்படி இருந்தும் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு தொடர்ந்து கேரக்டர் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஆக்டர் அவர். இந்த படத்துலையும் அவருக்கான ரோல்ங்கிறது ரொம்பவே கம்மி தான். அடுத்து நம்ம ஹீரோயினோட குடும்பம் ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கொரட்டா பிரச்சனை இருக்கிறதுனால வர்ற எல்லா மாப்பிள்ளைட்டுமே கொரட்டா பிரச்சனை இருக்குன்னு உண்மையை சொல்கிறதுனால எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. ஆனால் ஜீவிட்ட மட்டும் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டி இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சா, நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைலண்ட் ஸ்லீப்பர், சின்னதாக ஒரு பென்சில் விழுந்தால் கூட அவரால் தூங்க முடியாது, எந்திரிச்சிருவார். அப்படி எந்திரிக்கும் போது இவங்க கொரட்டை சவுண்டுக்கு அவர் என்ன ஆவார்? அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசி, நம்ம ஒரு 100 நாள், நீ ஒரு நாள் தூங்கு, நான் ஒரு நாள் தூங்குறேன், அப்படியே பழகிட்டோம்னா எனக்கு இந்த கொரட்டை சவுண்டு பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுகிறாங்க. ஆனால் 100 நாள் கழிச்சும் அவருக்கு அந்த மாதிரி செட் ஆகலை. அதே மாதிரி இவர் ஆசைப்பட்ட அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்டர்வியூ இந்த மாதிரி தூக்கம் கெட்டதுனால அவருக்கு வாய்ப்பு நழுவி போயிடுது. அதனால் வாழ்க்கையை வெறுத்து போன நம்ம ஜிவி பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறாரு. அதனால் குடும்பத்தை விட்டு 2 பேரும் பிரிஞ்சு தனியாகவும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் சேரக்கூடிய அந்த பாயிண்ட், அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துலையும் எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான டைலாக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம தலைவாசல் விஜய் அவரோட பையன் ஜீவிட்ட சொல்கிற ஒரு டைலாக்கு, நம்ம கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்க அதிகபட்சமான ரகசியம் என்ன? செக்ஸ்ன்னு சொல்லி நினைக்கிறியா? இல்லைப்பா, கலந்துரையாடல். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தவங்க மனசை விட்டு பேசிக்கிறாங்க இல்லையா, இருக்கிறதுலே அதிகபட்ச சீக்ரெட்னா அதுதான்ப்பா அப்படின்பாரு.
அதே மாதிரி ஜீவியும் கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் சொல்லுவார், இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறது தான் பெர்ஃபெக்டான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா இங்கே நிறையா பேருக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். இவங்க சொல்கிறது இம்பர்ஃபெக்டாக இருக்கிறத கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வாழுங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நிறைய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்டான கப்புள்ஸாக பெர்ஃபெக்டான லைஃபாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெர்ஃபெக்டான லைஃபுக்குள்ள அவங்க பிரச்சனைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மனுஷன் அந்த பிரச்சனையை மட்டுமே பிடிச்சிட்டு அது எப்படா சரியாகும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கா, அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு தான் புதுசாக சின்ன சின்ன விஷயமா பிரச்சனைகள் தேடுறான். முக்கியமாக கணவன் மனைவி கிட்ட பார்க்குற பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளெல்லாம் வீணாக்குறா, லைட்டை போட்டு வைக்கிறா, சாப்பாடை பூரா குட்டுறா, செய்கிறா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறா, செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிறது. இதே மனைவிக்கு கணவன்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஊதாரத்தனமும் செலவு பண்ணுறாரு, சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்குன்னு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கணவன் மனைவியும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. இதையே கொஞ்சம் ரிவர்ஸில் அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா மனைவிகளும் கொஞ்சம் எதிர்பாருங்க. உங்கள் கணவன் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான விஷயங்கள் தான். அதே மாதிரி எல்லா கணவன்மார்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனைவி ஆசைப்படக்கூடியது அதிகபட்சம் அல்பமான இந்த சின்ன விஷயம் உங்களோட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, உங்கள் கூட பேச முடியுமா அப்படிங்கிறது தான். அதை கூட செய்யலைன்னா என்னங்க ஆணு என்னங்க பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ரிவ்யூன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையோட ரிவ்யூக்கு போயிட்டுருக்கோம். இது நம்மளுக்கு அனாவசியம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த 2 படத்தோட கதை இதுதான். இது போக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு. நீங்கள் இந்த 2 பேரில் விஜய் ஆண்டனி அண்ட் ஜிவி 2 பேரில் ஒரு மியூசிக் டைரக்டராக உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதே மாதிரி 2 பேரோட நடிப்புமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 2 பேரோட நடிப்பில் உங்களுக்கு யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் ஹீரோவாகவும் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.